இப்போ ரீசெண்டாக இப்போ ரோபோ சங்கர்னு நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பூஜை போட்டு ஆரம்பிச்சிருந்தோம். அதில் அவருக்கும் எனக்கும் காம்பினேஷன்ஸுமே இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி தான் ரோபோனெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் நடிச்சுட்டு அவர் கைகளெல்லாம் அமுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த டைமில் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது. ஸோ பொதுவாக மீடியாக்களில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஒன்று ஒருத்தனை பற்றி கேவலமாக சொன்னால் அதை போடுறாங்க. நல்லதை செய்கிறத வந்து எதுவும் காட்டுறதுக்கான சூழல்கள் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஏதாவது பேச போக அந்த 4 பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அந்த உலகம் இருக்குது. அதாவது உதவியை வந்து எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம காசு கொடுத்தா தான் உதவியை நினச்சிக்கிறாங்க. காசு இல்லாமல் சில உதவிகள் செய்ய முடியும். தங்கச்சி தான் செய்கிறாங்க சாப்பாடு. நல்லா இருக்கா? குவாலிட்டி எப்படி இருக்கு? எங்களோட உதவும் மனிதம் ட்ரஸ்ட்லேருந்து கொடுக்குறோம். முன்னாடி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 75 பேருக்கு வந்து காலேஜ் ஆரம்பித்து படிக்க வச்சுருக்கோம். எல்லா காலேஜ்லையும் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஃபீஸ் கட்டி, அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் 150 பேருக்கு மேலே, 100 பேருக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ 4 பிள்ளைங்களை கூட்டு வந்து இங்கே காலேஜில் சேர்த்தாச்சு. அது இன்றைக்கி நீங்கள் கூட வந்து பார்த்துருக்கீங்க. சில பேர் எனக்கு பொதுவாகவே வந்து என்னென்னா, உதவி செய்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என் காசை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்கிறதுக்கு அது ஒரு ஃபோட்டோ எனக்குலாம் ஒவ்வொரு வாட்டி அன்னதானத்துக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது கை வந்து சின்ன நடுக்கம் இருக்கும். ஐயோ அவங்க பார்க்குறாங்களேன்னு ஒரு சின்ன ஒரு மாதிரி உறுத்தலாக உறுத்தும். வேறு வழி இல்லை. ஏன்னா அன்னதானம் வந்து அங்கே லண்டன்லேருந்து ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க. நல்லா அலிமனான்றதான் இன்றைக்கி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்காங்களாக்கா? லண்டன்லேயுமே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து இப்போ ஒரு தூய்மை பணியாளர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அவங்க காரில் தான் வருவாங்க. பென்ஸ் காரில் தான் வருவாங்க. பென்ஸ் காரை ஓரணி பற்றி தூய்மை பண்ணிட்டு அந்த மாதிரி என் நாடு ஆகணும்னு ஆசை எனக்கு. காசு எடுத்து சாப்பிட்டுட்டோம் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பேசுவாங்கள்ல. ஒரு தான் ஷூட்டிங்கில் சும்மா தான் இருக்கான் அப்படின்னு. நம்மளை பொறுத்தளவு நான் என்னுடைய விஷன் வந்து ஒரு 5 கோடி பேரை வாழ வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கும்போது 5 ரூபா எடுக்கிறதுக்கு எப்படி எனக்கு தோணும்? ட்ரஸ்டே ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட் ஒன்று. உதவி செய்கிற நீ போய் உன்னுடைய நேரத்தை கொடுப்பியா? நான் சரியாக இருக்கேன்னா என்னோடய டாக்குமெண்டேஷன் கரெக்டாக எனக்கு மனசாட்சிக்கு தெரியும். நான் ஒர்க் பண்ணிருக்கேன். காசு வாங்குறது என்ன தப்பு? நான் 10 பேர்ட்ட வாங்கி கொடுக்குறேன். என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கும்போது நான் செய்கிறேங்க. என்கிட்ட இல்லாத போது இன்னொருத்தர் வாங்கி தானே செய்ய முடியும் இல்லையா? காப்பிச்சு நம்ம செய்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. பாலா செய்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன். எதுக்குண்ணே மக்களுக்கு வந்து இது எப்படி பின்னாடி ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். அண்ணா வணக்கண்ணே. இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சைதாப்பேட்டை ஸ்டேஷனில் வாங்கணும். அமுதவாணன் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அவங்க கூட தான் இருக்கான் பாலா. அவன் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னதுன்னா, அவன் செகண்ட் ஹேண்ட்ஸில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு என்ன? ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீ வாங்கி கொடுத்தியா? செய்ததை வந்து குறை சொல்கிறதுன்றது பேசுகிறான். 1000 பேசுவான். தம்பி பாலா, நீ முன்னேறி போயிட்டே இருக்கா. யாரையும் காதில் வச்சுக்காத. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிளாக் பாண்டி தான் இருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியன் பணிவான வணக்கங்கள். முதல் கேள்வியா, ஒரு நடிகரா நிறைய படங்களை தேடி ஓடுவாங்க. அடுத்தடுத்த வாய்ப்புன்னு அந்த ஒரு விஷயத்துல ஓட்டம் அதிகமா இருக்கும். அடுத்து நான் யாருக்கு பண்ண போறேன், அடுத்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் உங்க சைட்ல ரொம்ப அதிகமா இருக்கு. இதோட ட்ரிகர் பாயிண்ட் எங்கன்னு நான் கேட்கலாமாண்ணே? இல்லை, இது வந்து நான் வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கும்போது இருந்த விஷயம். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். அப்புறம் எங்கள் தாத்தா வந்து பஃபன் சொக்கலிங்கம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். அவங்கள போய் நான் அவர் இருக்கும்போது நம்ம இல்லை. எங்கள் அப்பா சொல்லும்போது தான். ஏன்னா இந்த இந்த இன்னைக்கு வந்து நடிகர்கள் எல்லாமே வந்து இறந்து போனாங்க அப்படின்னா ஈமைக்கிரியம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சங்கத்துலேயும் இது கொடுப்பாங்க. அதாவது எல்லா கலைஞர்களையும் இப்போ ஆல்மோஸ்ட் 24 கிராஃப்ட்ஸ்லேயும் அது இருக்குது. அதே மாதிரி நிறைய அந்த யூனிவர்ஸில் எல்லாமே இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு ஈமைக்கிரியம் அப்படின்னு முதல் கொண்டு வந்தது எங்கள் தாத்தா. மதுரையில் நாடக நடி சங்க தலைவராக இருந்தபோது அவர் வந்து எல்லாமே இந்த மாதிரி நடிகர்கள் வந்து ஆதரவட்டு இறந்து போயிடுறாங்க, நாடக கலைஞர்கள்லாம். ஸோ அப்போ வந்து அவங்கள எல்லாரும் ஒன்றிணைச்சு பணம் வந்து ஏற்படுத்தி காசு கொடுத்து இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது ஜாலியாக இருந்திருப்போம், எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அப்போ இறக்கும்போது அந்த பிணத்தை வந்து தனியாக விட்டு போகிறதுக்கு, அந்த உறவை விட்டு போகிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல. அந்த நேரத்தில் எங்கள் தாத்தா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லோரும் கூட்டு முயற்சியாக சேர்ந்து கொடுக்கணும். அன்றைக்கி காலகட்டங்களில் 10, 20, 5 ரூபா 2 ரூபான்னு சொல்லலாம் கலெக்ட் பண்ணி அந்த இறுதி சடங்கெல்லாம் நடத்தியிருக்காங்க. முதல் ஆரம்பிக்கப்பட்டது மதுரையில். இது 85 வருஷம் அந்த டைமில். 85 முன்னாடின்னு நினைக்கிறேன். 70 சம்திங். எனக்கு வருஷங்கள் கிளியராக தெரியல. அப்பா இதை நினைவூட்டியிருக்காங்க. அப்பா தாண்டி தாத்தாவோட நடித்தவங்க, நாடகத்தில் நடித்தவங்கலாம் அந்த வீடியோலாம் என்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். கூடிய வரையில் நம்ம அடுத்த நிலைக்கு போனதுக்கப்புறம் அதை நம்ம வெளியே கொண்டு வருவோம். இது என்னென்னா, சினிமாவில் வந்து எப்படின்னா எல்லா சினிமாவில் ஓடுவாங்க அப்படின்னா சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது நம்ம கையில் கிடையாது.
அதனால் என்ன ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க, வேலை இல்லையா, ஷூட்டிங்கில் சும்மா இருக்கேன்னு. ஒரு கட்டத்தில் என்னென்னா தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தோம். அந்த படங்கள் நடிச்சிட்டு இருந்தபோது என்னென்னா படங்கள் ரிலீஸ் ஆகும், இமீடியட் ரிலீஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் படங்கள் நின்றுட்டு ரிலீஸ்க்கு கொஞ்சம் போராடிட்டு இருக்கும்போது அது நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்டில் இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு தான் இருந்தோம். இப்போ ரீசெண்டாக இப்போ ரோபோ சங்கரனை நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பூஜை போட்டு ஆரம்பிச்சிருந்தோம். அதில் அவருக்கும் எனக்கும் காம்பினேஷன்ஸுமே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பூக்கின்னு விஜய் ஆண்டனி சார் படம் பண்ணோம். ஸோ அந்த ப்ரொடியூசரோட நான் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கேன் 369 சொல்லிட்டு. ஸோ அவர் இப்போ ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணார். நாங்கள் அன்றைக்கி தான் ரோபோனெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் நடிச்சுட்டு அவர் கைகளெல்லாம் அமுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த டைமில் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது. சரி, அடுத்த நாள் ஷூட்டிங் போகும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஷூட்டிங் பக்கத்தில் எய்த்தாப்பில் தான் ஹாஸ்பிட்டலு. ஸோ போய் அண்ணிகிட்ட போய் பார்த்து சொன்னேன், பார்த்துக்கங்க அண்ணி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அண்ணன் உடம்ப பார்த்துக்கங்க, அப்புறம் ஷூட்டிங் கூட அடுத்த ஷெட்யூல் கூட பண்ணிக்க போகிறாங்க, நீங்கள் அதை பாருங்க. அடுத்த நாள் பார்த்தா ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு. சரி, ஓகே, கேன்சல் ஆச்சுன்னு நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ அடுத்த நாள் வந்து இலங்கையில் வந்து இந்த விஷயத்தை நான் ஃப்ளைட் ஏற வேண்டிய சூழல். போகும்போது தான் தெரிஞ்சுது ரோபோனை இறந்துட்டாருன்னு சொல்லி. ஏர்போர்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சப்பறம் தெரியுது. ஸோ அப்புறம் வந்து அங்கேருந்து நம்ம இறந்தவர் இறுதி முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகலணுன்றதுனால அங்கே உடனே பிள்ளைகளை போய், ஏன்னா அது கிட்டத்தட்ட 6 மாதம் ப்ராசஸ் பண்ணி ரொம்பவே டாக்குமெண்டேஷனுக்காக போராடி அந்த பிள்ளைங்களை வந்து 20 பிள்ளைங்களுக்கு சீட்டு கிடச்சி 4 பிள்ளைங்கள் தான் ஃபைனலாக கிடைக்கிற மாதிரி சூழலாச்சு. பிகாஸ் அங்கே போய் ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. அதுக்குள்ளே இங்கே காலேஜோடைய அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேட்டட் பை அன்னை வேளாங்கண்ணி சேர்மன், அவங்க செக்ரட்டரி வந்து தேவானந்த் சார், அவர் தான் நமக்கு 20 சீட்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ப்ராசஸிங் டேட்டு, ஃபைலிங் டேட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு மேலே நம்மளால் பிள்ளைங்களை எடுக்க முடியல. ஸோ இன்னொன்று அதை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய டாஸ்க் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து அப்புறம் லாஸ்ட் மினிட்ல விசா ப்ராசஸ்ஸு எல்லாம் போராடி வந்து ஒரு ஸ்டேப்பில் இப்போ 4 பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து இங்கே காலேஜில் சேர்த்தாச்சு. அது இன்றைக்கி நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்க. ஸோ பொதுவாக மீடியாக்களில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஒன்று, ஒருத்தனை பற்றி கேவலமாக சொன்னால் அதை போடுறாங்க. நல்லதை செய்கிறத வந்து எதுவும் காட்டுறதுக்கான சூழல்கள் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஏதாவது பேச போக அந்த 4 பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த உலகம் இருக்குது. ஸோ நான் வந்து எப்படின்னா, இவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன பார்க்குறாங்கன்றதுக்கு நேரம் கொடுக்குறதில்ல. நான் என் வேலையை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இன்றைக்கி பழைய சோறு கிடச்சா பழைய சோறு சாப்பிடுவேன், பிரியாணி கிடச்சினா பிரியாணி சாப்பிடுவேன். என் கூட இருக்கவங்களே அதான் சொல்லுவேன், இப்போ நான் பிரியாணி சாப்பிட்டேன், எங்களோட பிரியாணி சாப்பிடு, நான் பழைய சோறு சாப்பிட்டேன், எங்களோட பழைய சோறு. இந்த மனநிலையோடு ட்ராவல் ஆகுது. ஏன்னா லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எந்த சூழ்நிலாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம இருக்குது. இப்போ நம்ம படுறது கஷ்டம் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கும் கீழே இருப்பவர்கள் 1000 கோடி. இந்த உதவும் மனிதம் வந்து நான் ஆரம்பித்து இன்றைக்கி பெருசாக போயிட்டுருக்கிற ரீசனை, ஏதாவது ஒரு கஷ்டம் நமக்கு பர்சனல் லைஃப்பில் வந்துச்சு, இதுதான் கஷ்டம்னு நினச்சா இவங்க எல்லாத்தையும் ஒரு செகண்ட் ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் போது கஷ்டமே கிடையாதுன்னு நினச்சிக்குவேன். நாளுக்கு நாள் நம்மளுடைய உறவுகள் நிறைய பேர் இன்னும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது வந்து ஒவ்வொரு நாளும் கால் சோஷியல் மீடியாஸ்லேருந்து எனக்கு வந்துட்டுருக்கும். நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை காட்டுறேன் பாருங்கள். அண்ணே ஒரு 5000 போட்டு விடுங்க, அண்ணே ஒரு 2000 போட்டு விடுங்க. அதாவது உதவியை வந்து எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம காசு கொடுத்தா தான் உதவியை நினச்சிக்கிறாங்க. காசு இல்லாமல் சில உதவிகள் செய்ய முடியும். ஸோ இப்போ நம்ம எப்படின்னா, நான் ஒரு 1 கோடி ரூபா என்னுடைய ட்ரஸ்ட்டில் வச்சுக்கிட்டு நான் இந்த உதவியை செய்கிறது கிடையாது. 1 கோடி ரூபா இருந்துச்சுன்னா 99.9 கோடியை நான் செலவழிச்சிருவேன். ஆனால் எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று தோணுது. என்னென்னா, முதல்ல நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய, ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களை நம்ம படிக்க வைக்கிறோம். ஆக்சுவலாக தொடர்ச்சியாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காலேருந்து நம்ம அழைச்சிட்டு வந்து படிக்க வைக்கிறோம் அப்படிங்க ஃபஸ்ட்டு அவங்கள அட்ரஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கண்ணா. அந்த விஷயத்தை இங்கே இருக்கிறவங்க என்னென்னா, நம்ம இங்கே இருக்கவங்களுக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஜெஃப்னாவில் வந்து எனக்கு டாக்டர் சரண்யா மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு சீட் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஏஐ டெக்னாலஜி படிக்குது. நியர்லி 15 lakhsக்கான கோர்ஸ் வந்து ஜெஃப்னாலேருந்து உள்ள ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. யூனின்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். யூனி அந்த காலேஜில் வந்து எனக்கு ஒரு சீட் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் போஸ்ட் போட்டு பார்க்குறேன், யாருமே அப்ரோச் பண்ணல. ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன்ஸ் இங்கேருந்து போய் ஸ்ரீலங்கா அங்கே படிக்கிறதுக்கு. ஆமாம், என் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க. நான் போஸ்ட் போட்டு பார்க்குறேன், யாருக்கும் அதை போய் ரீச் பண்ணுறது கூட இல்லை, பண்ண முடியல. கடைசியில் அவங்க சொன்னாங்க, அப்புறம் ஒரு கேண்டிடேட் அமிச்சோம், தெரிஞ்ச சர்க்கிளில் பிடிச்சி ஒரு பையனை அமிச்சோம். அவன் இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதனால அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பேசிக்காக இங்கிலீஷ் அதுக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால அப்போது வேறு ஒரு இனிஷியேட்டிவ்க்கு அந்த ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ இல்லை, சில பேர் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 பேருக்கு வந்து காலேஜ் ஆரம்பித்து படிக்க வச்சுருக்கோம். எல்லா காலேஜ்லையும் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி ஃபீஸ் கட்டி, அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் 150 பேருக்கு மேலே, 100 பேருக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம். அது டாக்குமெண்டேஷன் பார்த்தா தான் தெரியும். ஸோ இது வந்து இப்போ இங்கே வந்து போட்டோம்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலேஜ் அந்த காலேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ படிக்கிறதுன்றது எங்கே படித்தாலும் படிக்கிற பிள்ளைங்க படிக்க தான் போகிறாங்க. ஸோ நமக்கு வந்து காலேஜ் வந்து அந்த சீட்ஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம். அதில் SC/ST கேட்டகரியில் வந்து எல்லா காலேஜுக்குமே ஒரு 20 சீட்ஸ் வந்து அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த காலேஜஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி ட்ரை பண்ணும்போது, இலங்கையிலேருந்து எப்படி நீங்கள் கூட்டு போகிறேன். எனக்கு வந்து இலங்கையில் வந்து நீதிபதி ஐயா ட்ராட்ஸ்கி சார்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சமூக ஆர்வலர். அவர் எப்படின்னா, நம்ம போர் நடந்த காலங்கள்லேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து மலையகத்தில் படித்து
போராடி அந்த லெவலில் வந்து ஒன்றுமே இல்லாத பேக்ட்ராப்லேருந்து வந்து அவர் வந்து ஒரு நீதிபதி ஆயிருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அவருக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒன்று கிடச்சிது. அப்போ போகும்போது அவர் வந்து நம்மளை பார்த்தோன்னே, ஐயா நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க, வாங்க உட்காருங்கன்னு என்னை சிறந்த கவனிச்சு, உங்களுடைய சின்னல் படங்கள்லாம் பார்த்துருக்கோம், ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த மாதிரி உதவும் பணி செஞ்சிட்ருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இவ்வளோ தூரம் செய்கிறீங்க, இலங்கையிலையும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த ஜெஃப்னா இந்த மாவட்டங்கள்லாம் இங்கேருந்து எல்லாருமே வந்து வெளிநாடுகளில் போயிட்டு அவங்கவுங்க ஊரில் வந்து அது சரியாக செஞ்சிடுறாங்க. டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இலங்கையில் வந்து வெளிநாடுகளில் இருக்கவங்க வந்து அந்தந்த மாவட்டத்தில் இப்போ கிளிநொச்சியாக இருக்கட்டும், மற்ற ஊர்கள்லாம் வந்து அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணி அந்த டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மலையகத்துக்கு எதுவுமே இல்லை பாண்டி. நீங்கள் வந்து மலையகத்துக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் மலையகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யுங்கன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணுறாரு. நான் மலையகம் போனதே இல்லை. நான் நிறைய வாட்டி பதிலாக போகணும்னு நினச்சிருக்கேன், நியூரலியாக போகணும்னு நினச்சிருக்கும் போது அதற்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு அமையல. அண்ணே நான் வந்து எப்படியும் நான் முயற்சி பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் இந்தியாவில் போய் கேட்டுட்டு ஏதாவது வழி, ஏன்னா இங்கே எனக்கு கான்டாக்ட் இல்லை தானே. ஸோ இந்தியாவில் போய் அங்கே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, அப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் அஃபோர்டபுள் பண்ணுற அளவுக்கு மலையக பிள்ளைகளுக்கு முடியாது. அவங்க வந்து 10th ஓ லெவல், ஏ லெவல், ஓ லெவல், ஏ லெவல்னு சொல்கிறாங்க. அப்போ 10th ஓ லெவல், ஏ லெவல் முடிக்கும்போது அந்த பிள்ளைங்களில் ஃபீஸ் கட்ட முடியலனா அப்படியே அந்த படிப்பை விட்டுட்டு வேறு வேலை, தேயிலை தோட்ட வேலை, இப்படி வந்து ஒரு வேலை, ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி போயிடுறாங்க. படிப்பு நிப்பாட்டப்படுறது. அவங்களால அதை அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது. அப்போது நமக்கு இதெல்லாம் சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் சரி இறங்குவோம் அப்படிங்கும்போது, இங்கே சில காலேஜஸை நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்கலாம் அப்ரோச் பண்ணி, சில ப்ரொஃபஸர் இருப்பாங்க, சார் உங்கள் காலேஜை கேளுங்க, எல்லாம் கேட்டு பார்த்தா ஒரு 16 காலேஜ் அப்ரோச் பண்ணும்போது யாருமே இது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் ரொம்ப சிரமங்க, இங்கேருந்து அங்கே போய் கூட்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டம், அப்புறம் வந்து ப்ராசஸ் இருக்குது, இந்த காலேஜ் இருக்குது, இங்கே இமிக்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது, அது இது நான் சொன்னேன் எல்லாமே முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே இல்லை. நம்ம நல்ல விஷயங்களை நோக்கி பயணிக்கும் போது நல்ல நல்ல உறவுகளோட நான் இயற்கையிட்டையும் வேண்டிக்கிட்டேன், ஐயா நீங்கள் வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம நல்ல விஷயங்களை செய்கிறோம், இறங்கி வைப்போம். அப்போ ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சு போய் ப்ராசஸ் நடக்குது, பல டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃபைனலாக அமைச்சர், அங்கே உள்ள அமைச்சர் பிரதீப் சுந்தர்லிங்கம் ஐயா அவருடைய கான்ட்ராக்ட் கிடைக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் யதார்த்தமாக நான் சந்திக்கிறேன், ஆனால் இதுக்காக சந்திக்கலை. யதார்த்தமாக சந்திக்கும் போது அவர் ஒரு நல்ல வேறு பாண்டி வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மினிஸ்ட்ரியில் கூப்பிட்டு நம்மளை ஒரு மரியாதை செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே ஜெஃப்னால எம்பசியில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். பிகாஸ் கிராட்டிஸ் விசான்னு இருக்குது. கிராட்டிஸ் விசானா ஒவ்வொரு கண்ட்ரியிலேருந்து இந்தியன் எம்பசி மூலிமா த்ரூவாக வரும்பொழுது அங்கேருந்து இந்த கிராட்டிஸ் விசா மூலிமா பிள்ளைங்க இலவசமாக படிக்க வரலாம் விசாஸ். அது வந்து அஸ் அ கவர்மெண்ட் வந்து ரெகுலராகவே பண்ணிகிட்ருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அஸ் பர் லா அண்ட் லீகல் அது. ஸோ இது வந்து இந்தியன் எம்பசி த்ரூவாக ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேருந்து வந்து படிக்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்னா அஸ் ஆர்கனைசேஷனாக நம்ம போய் இது மாதிரி நம்மளுடைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி, இதில் இன்னொரு கொடுமை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உதவும் மனிதம் வந்து இந்தியாவில் உள்ள ரெக்கக்னைஸ்ட் ஐடிஜி ட்ரஸ்ட் சிஎஸ்ஆர் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ சிஎஸ்ஆர் வரைக்கும் ரீச் பண்ணி அடுத்து எஃப்சிஐ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ சிஎஸ்ஆர் இருக்கிறனால இங்கே டோனர்ஸ் கொடுக்கக்கூடிய காசை வந்து இந்தியாவில் உள்ள பீப்புளுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். இந்த ஸ்பெண்டிங்கை வந்து நம்ம இலங்கையில் செய்ய முடியாது. ஆஸ் பர் வேறு அதர் கண்ட்ரிஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இலங்கையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 550 குடும்பத்துக்கு வந்து இந்த கிரைசிஸ் நடந்தபோது நான் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு போய் கொடுக்குறோம். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2 கப்பலுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் எல்லாமே. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு ப்ராப்பர் லெட்டர்ஸ் எதுவுமே கிடைக்காதனால ஒன்லி ஸ்ரீலங்கன் எம்பசி மட்டும் தான் அப்போ லெட்டர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து அமைச்சர் ஒரு லெட்டர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 தான் இருந்தது. கிடைக்காதனால அப்புறம் நான் சொல்லிட்டு இது இப்போ பர்சனலாக ஹேண்டில் பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு 550 ஃபேமிலிஸ்க்கு நம்ம அங்கங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, பணக்காரவங்க எல்லாரையுமே கொஞ்சம் கேட்டு வாங்கி லைவில் போய் அப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. டீசல் ஒரு பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 வண்டி நிற்கும் ஒரு பெட்ரோல் பங்க்லையும். அது பெட்ரோல் எப்போ வருதோ அப்போ தான் போட முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் முடங்கி கிடக்குது ஊரே. அப்படி இருக்க ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த நேரத்தில் சில அஃபிஷியல்ஸை மீட் பண்ணி, இங்கே சுரேஷன் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கிளப் பண்ணி நாங்கள் அந்த வேலையில் செய்கிறோம். அப்படி போகும்பொழுது ஜஃப்னா சைடில் மீனவர்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப அங்கே போகும்போது ஒரு 100 குடும்பத்துக்கு இது ஜஃப்னாக்குள்ளே ஒரு இன்டீரியரில் ஒரு 100 பேருக்கு, வெல்வெட்டித்துறைக்கு நியர்பை பிரபகனாய ஊருக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஊருக்கு கூட்டு போனாங்க, அங்கே ஒரு 100 பேருக்கு. அப்புறம் நெடுங்கணியில் வந்து தம்பி முத்தாரக்கட்டளைன்னு சொல்லிட்டு கனடாவில் இருக்காங்க, மங்கை அக்கான்னு சொல்லி, அவங்க ரெகுலராகவே நம்மளுடைய டோனர். அவன் இலங்கைக்கு வந்து இவ்வளோ தூரம் செய்கிறேன், நானும் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி நெடுங்கணியில் வந்து பிளாக் பாண்டி வந்திருக்காருன்னு சொல்லி அவங்களாம் அப்புறம் திருப்பி என் ஃப்ரெண்ட்ஸோட இதுன்னு சேர்த்து அங்கே ஒரு 150 பேருக்கு கொடுக்குறோம். திருப்பி அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 2-3 பேர் போஸ்ட் பார்த்துட்டு சிங்கள பீப்புள் வந்து லயன்ஸ் கிளப்லேருந்து எங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எங்கள் பிள்ளைகளும் வந்து எங்கள் ஆளுங்களும் கஷ்டப்படுறாங்க,
உங்களால் எதாவது பண்ண முடியுமா? சார் லயன்ஸ் கிளப்புக்கு உதவ முடிஞ்சுட்டு கேட்குறீங்களா சார்? நான் சொன்னேன் சரி சார் இஃப் பாசிபிள் ப்ளீஸ் கேன் யூ சப்போர்ட் அப்படின்னோடனே சரி இருங்க சார்னு சொல்லிட்டு திருப்பி அந்த 1 டே மட்டும் டைம் கொடுங்க சொல்லி திருப்பி 1 டே நம்ம யார் சில இலங்கையில் யாரெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்போ நீ கொஞ்சம் பணம் கொடு நீ கொஞ்சம் பணம் கொடுன்னு திருப்பி கேட்டு டே இப்போ தானடா அவர் கொடுத்தா இல்லைடா சிங்களத்துக்கும் கேட்குறாங்க குர்ரா நீ அப்படின்னு சொல்லி வீட்டெலாம் வாங்கி திருப்பி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நேராக ஒரு ப்ரொவிஷன் கடைக்கு போகிறோம். கொழும்புல போனால் அவங்க வந்து எவ்வளோன்னா எல்லாம் அன்றைக்கி வந்து ரேட் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் பயங்கரமாக செம்ம ரேட்டில் போயிட்டுருக்கு. அரிசியிலேருந்து பருப்புலாம் ரொம்ப டபுள் ரேட்டு. நான் போய் சொன்னோம் அந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா அவர் ஓனர் பார்த்துட்டு சார் இங்கே இருக்கவங்க செய்கிறதே பெரிய விஷயம் நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்து செய்கிறீங்க எப்படி சார் பண்ண உங்களுக்கு ஆஸ் பர் என்ன ரேட் வருதோ அதை பண்ணுங்கள் எனக்கு எந்த லாபம் ₹1 கூட லாபம் என்னன்னு சொல்லிட்டு அவர் பேக்கிங் பண்ணி மொத்த பேக்கிங் சார்ஜஸ் கூட வாங்கலை. அவர் எடுத்து ஒரு 150 பார்சல் கொடுக்குறாரு. நேராக எடுத்துகிட்டு போய் ஒரு வண்டி ஏன்னா வண்டிலாம் எனக்கு ஃப்ரீ பண்ணிட்டாங்க நம்ம பசங்க ஜஃப்னாவில் நம்ம டீம் இருக்கானுங்க. அவன் வந்து சுதன் ஒரு பையன் கைன் ஒரு பையன் எல்லாருமே நமக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டானுங்க இந்த சரௌண்டிங்கில். நெடுங்கினி அங்கே உள்ளவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க வண்டியெலாம். கொழும்புல வந்து தினேஷ்னு ஒரு பையன் அவன் வந்து அங்கே ஒரு பெரிய சிப்ஸ் கம்பெனி வச்சுருக்கான். அவன் வந்து அண்ணா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்கண்ணே அப்படின்னு அவன் தேவான்னு சொல்லிட்டு தம்பி அவனும் அவங்க மச்சான் அம்மாலாம் அண்ணா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ண சொல்லிட்டு அவங்க கான்ட்ரிபியூஷன் காசு எல்லாம் கொடுத்து நேராக சிங்கள பீப்புளுக்கும் போய் முஸ்லீம்ஸ்க்கும் சிங்கள பீப்புளுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அங்கே 3 பிரிவாக இருக்காங்க. சிங்களம் முஸ்லீம்ஸு அப்புறம் நம்மளுடைய தமிழ் மக்கள் எல்லாரும். ஸோ சிங்களம் முஸ்லீம்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 150 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தோம். அந்த சிங்கள பீப்புள் தான் ஃபுல் ஆர்கனைசேஷன் லயன்ஸ் கிளப்பில் இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அங்கே உள்ள ஹீரோ நம்ம ஏமல் ரணசிங்கன்னு சொல்லிட்டு நான் சிங்கள மூவி ஒன்று நடிச்சிருக்கேன். அந்த ஹீரோ வந்து நேராக வந்து அப்ரிஷியேட் பண்ணி அந்த ஈவெண்ட்டில் நின்று அவர் சிங்களத்தில் பேசி அப்புறம் நான் சிங்களத்தை தமிழில் டைப் பண்ணி சிங்களத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லி எங்களால் இயன்றதை செய்கிறோம். எங்கள் டேக்லைனே இதுதான் இயன்றதை செய்வோம் இணைந்து செய்வோம் எங்களால் முடிஞ்சு செய்கிறோம். இதில் வந்து மொழி இதெல்லாம் தெரியாது எல்லாமே காலச்சூழலுக்கு ஏற்றாப்புல தான் இருக்கும். எங்களால் முடிஞ்ச உதவி எப்பயுமே செய்வோம் அப்படின்னு தமிழனுடைய பெருமையும் அங்கே பறைசாட்டிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது இன்றைக்கும் அவங்க வந்து அந்த சிங்கிள் பீப்புள் எல்லாருமே பெரிய ஒரு நல்ல கான்டாக்டில் இருக்கிறாங்க. இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே. ஸோ ஒரு நல்ல இது அதனால் இனிஷியேட் இப்படி வந்து என்னென்னா நம்ம ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி நம்மளுடைய எண்ணங்களை செதுக்கும் போது அது இயற்கை வந்து அதுக்கு வழி செஞ்சிரும்ன்றது தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி கூட நான் ஒரு விஷயம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நான் முகங்களை வந்து காட்ட விரும்பலை. காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இவங்க ஓகே கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் இவங்க படித்து ஒரு நிலைமைக்கு வந்து நிற்கும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கொஞ்சம் நிழலாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. சமீப காலங்களில் நான் நிறைய இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு வச்சுக்கலாம். அவங்க எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி முகங்கள் காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் எங்கேயுமே முகங்கள் காட்டல. அங்காடி திரு சிந்து அக்காவுடைய இது மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். இதுமாரி அக்கா வந்து என்னென்னா கேன்சர் பேஷண்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நான் வாழ்ந்தேன் நான் செத்தேன் நான் நீ போடுறான்ச்சு சொன்னேன். ரீச் ஆகும் ஆனால் முகம் தெரிஞ்சுன்னா இல்லை சில பேர் அது கேட்பாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 22 லட்ச ரூபா கலெக்ட் ஆச்சு. அதில் நாங்கள் போட்ட அமௌண்ட்டில் அதை தாண்டி நான் ட்ரஸ்ட்லேருந்து ஒரு 6 லட்ச ரூபா ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுக்கு 6-7 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்கேன். பர்சனல் நம்ம சப்போர்ட் பண்ண என்ன முடியுதோ அது ட்ரஸ்ட்டு சார்ந்து அதுக்கு ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு மேலே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மினிட்ல அது வெறியில் என்ன பண்ணிச்சு ஒரு இன்டர்வியூவில் மனோபாலா சார் கூட என்னை வந்து திட்டார் ஒரு வாட்டி. ஏன்டா கெட்ட வார்த்தை திட்டிட்டு நீ கூட இருக்க பின்னாடி நிற்கிற அவள் பேசுகிறா நீ எப்படி சொன்ன. நான் சொன்னேன் அவங்க பேஷண்ட்டு மனநிலை உயிர் போகிற சூழலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் பின்னாடி இருக்கேன். நான் வாயை புத்த முடியுமா பேசிகிட்டு இருக்க வார்த்தை விட்டதுக்கப்புறம் என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஏன்னா நாங்கள் எல்லாமே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வாடா என்னை வந்து எப்படி சொன்னால் எங்கள் குருநாதர் மாதிரி எங்கள் செல்லம் மாதிரி அவர் செல்லம் மாதிரி அவள் இப்படி பேசிட்டா நீ சார் அவங்களே பாவம் சார் ஏதோ பேசுகிறாங்க விடுங்க சார் எல்லாம் பேசாது. அவள் டக்குன்னு மனோபலா என்ன இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு சிந்தக்கா சொல்லி சொன்னேன். சிந்தக்கா நான் சொன்னேன் எதுக்கு நீ வந்து மற்றவங்கள பேசுகிற இல்லை நான் அவங்களுக்குலாம் அப்படி இருந்ததுக்காக என்ன பண்ண முடியும். நீ இப்போது உன்னுடைய நிலை என்ன இந்த நிலையில் அவங்கள்ட்ட உதவி தானே கேட்குறது எப்படி கேட்கணும். உன் வாய்க்குள்ளே விட்டா நான் வந்து ஆட்ட முடியும் பேசாதன்னு சொல்லி வார்த்தைகள் பார்த்து விட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மனோபாலா சார் பேசி அப்புறம் திருப்பி வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு நான் காரணம் இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிச்சு. அப்புறம் தான் நம்பினார். நான் ஏதோ சொல்லிக் கொடுத்து பேசின மாதிரி நினச்சிக்கிட்டாரு. அப்புறம் சொன்னேன் சார் நீங்கள் என் குருநாதர் உங்களை போய் நான் எதுக்கு சார் பேசணும். இல்லைடா அவள் பேசிட்டா சரி ஓகேடா நான் 20 டேய் அவளுக்கு 20,000 அமிச்சிட்டேன்டா கொஞ்சம் சார் எதுக்கு சார் சொல்லிக்கிட்டு விடுங்க சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் அவரும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார். ரொம்ப என்னென்னா எல்லாருமே ஒரு குடும்பம் தானே. ஒரு சின்ன சின்ன கோவங்கள் வரும் போகும். அவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி நிலை. சில பேர் எனக்கு பொதுவாகவே வந்து என்னென்னா உதவி செய்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ என் காசை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபோட்டோ எனக்குலாம் ஒவ்வொரு வாட்டி அன்னதானத்துக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது கை வந்து சின்ன நடுக்கம் இருக்கும். ஐயோ அவங்க பார்க்குறாங்களேன்னு ஒரு சின்ன ஒரு மாதிரி உறுத்தலாக உறுத்தும். வேறு வழி இல்லை. ஏன்னா அன்னதானம் வந்து அங்கே லண்டன்லேருந்து ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க.
இப்போ இங்கே இந்த சர்வீஸ் நான் என்னன்னா அந்த அந்த டேட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்கும் நம்மக்கிட்ட பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் தெரிஞ்சிடும்ல இன்றைக்கி டேட்டில் வந்து நம்ம அதை பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சிடும். ஸோ ஏற்கனவே இருக்கிற அன்னதானத்தை போட்டு நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியும். அது நான் அவங்கள ஏமாற்றிடலாம், இயற்கை ஏமாற்ற முடியாதுல்ல. அது ஒரு நாள் போட்டு சாச்சிடும் நம்மளை. ஸோ அதனால் என்னென்னா என்ன ஆஸ்பெக்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதை நம்ம பண்ணிவிடுவோம். இதனால தான் அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்றோம். ரெகுலராகவே அன்னதானம் கொடுத்துட்டோம். ஒரு ஸ்டேஜில் அதெல்லாம் நம்மளை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது ரொம்ப போராட்டமாகிடுச்சு. ஸோ இனி வந்து என்னென்னா அந்த ஜென்யூன் ஆக்டிவிட்டி இப்போ எஜுகேஷன், மெடிக்கல் இப்போ எல்லோரும் கேட்பாங்க. ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு இதில் இருப்பாங்க. நாங்கள் கிட்னிக்கு தான் பண்ணுவோம், மூளைக்கு தான் பண்ணுவோம் அப்படின்லாம் இருப்பாங்க. நம்ம நிறைய 42 ட்ரஸ்ட்டை கொலாபரேட் பண்ணி கூட வச்சு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா 4 ஸ்டேட்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். சமத்தனன்னு சொல்லிட்டு டாக்டர் சமத்துன்னு ஈரோட்டில் இருக்கார். எனக்கு எப்போல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வருதோ அவருக்கு ஒரு ஃபோன் அடிப்பேன். அவர் டாக்டர். அவர் வெளியில் முகம் காட்டிக்க மாட்டார், எதுவுமே சொல்ல மாட்டார். நீ வாங்க அவர்கிட்ட இதான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் இருக்காங்க. சுரேஷ் அண்ணன்னு சொல்லி சிங்கப்பூரில் இருக்கார். ஒரு 2-3 பேர்ட்ட தான் கேட்பேன், காசாக கேட்குறதா இருந்தால். மற்றபடி யார்ட்டையுமே வந்து இவங்களுக்கு காசு வேணும்னு சொல்லி கேட்க மாட்டேன். ஒருத்தருடைய சூழல் இது, உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க. இதுதான் நான் குரூப்பில் சொல்கிறது. அதில் ஒருத்தர் 500 போடுவார், ஒருத்தர் 1000 போடுவாங்க. சில பேர் ஒருத்தரே இந்த இது நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கும், அந்த மேஜிக்லாம் நடக்கும். அது நான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு 10 பேர் உதவி கேட்பாங்க, 10 பேர்த்தையும் போடுவோம். அதில் 2 பேருக்கு தான் உதவி கிடைக்கும். ஏன்னா அந்த 2 பேர் தான் நான் யோசிப்பேன், இவங்க என்னை வேணால் ஏமாற்றிடலாம், இயற்கையை வந்து ஏமாற்ற முடியல. நான் சொல்லுவேன்ப்பா, நான் 10 பேரையும் போடுறேன், உண்மையானவங்களுக்கு யாருக்கு போடணும் போட்டுரும்போது அந்த 2 பேருக்கு மட்டும் உதவி கிடைக்கும். நமக்கே அதை பார்த்தோன்னே தெரியும். இப்போ பாருங்கள், நான் என்ன போட்டிருக்கேன்னா, அண்ணே வணக்கண்ணே, இப்போ போட்டுட்டு இந்த மாதிரி இவங்க வந்திருக்காங்கண்ணே, அண்ணே வணக்கண்ணே, இந்த பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஒரு 2-3 பேர்ட்ட கேட்குறோம், யார் கிடைக்காது நல்லபடியாக படிக்கிறதுக்கான எல்லா சும் பண்ணியாச்சு. இது மாதிரி கன்வே பண்ணிடுவேன். அண்ணே இந்த மாதிரி இருக்குண்ணே, ஏதாவது உங்களால் முடிஞ்சால் செய்ய முடியுமான்னு. அவர் உடனே அவங்க ஆளை வச்சுங்க பாருங்க, என்ன தம்ஸ்அப் பண்ணுறாரு பாருங்க, தம்ஸ்அப். அடுத்து 5000 அனுப்பிச்சிருக்காரு. 5000 அனுப்பிச்சிட்டாரு. இன்றைக்கி அதுதான் இப்போது சர்வீஸில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிள்ளைங்களுக்கு இப்போ உதவி வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாம். பல பசங்களுக்கு வந்து இப்போது விசா ப்ராசஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஆஃபீஸரோட ஃப்ரெண்டு. இதை மாதிரி தான் பாண்டி நீங்கள் இப்போ அந்த சைதாப்பேட்டை ஸ்டேஷனில் வாங்கணும். அதுக்கும் முன்னாடி அங்கே காலேஜ் வார்டனில் இங்கே அகாமடேட்டர் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு இங்கே இதை வாங்கிட்டு ஸோ அந்த 2 லெட்டரோடு போயிட்டு நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் FRROவில் இவங்க 4 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இவர் எந்த காசுக்காக பண்ணுறாரு, எந்த பணத்துக்காக பண்ணுறாரு? இன்னும் இந்த பிள்ளைகளை 4 பேரை முகத்தை கூட பார்க்கல அவர். இதில் இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை படிங்க, நீங்களே படிங்க. எதுக்குன்னா மக்களுக்கு வந்து இது எப்படி பின்னாடி ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியாது, நீங்களே படிங்க. வணக்கம் பாண்டியண்ணா, எனக்கு உங்கள் உதவி வேண்டும் அண்ணா. எந்த ஒரு வருமானமும் இல்லை பாண்டியண்ணா, எனக்கு உதவி வேண்டும். மாத்திரை, அரிசி, மளிகை பொருட்கள், கேஸ் வாங்கி தர முடியுமா அண்ணா? மிகவும் மோசமான நிலைமையில் வருமானம் இல்லாமல் தவித்து வருகிறேன், நன்றி அண்ணா. இவர் மாற்றுத்திறனாளி. இவர் மாற்றுத்திறனாளியில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போய் வேலை பார்க்குறாரு. வண்டி எடுத்துகிட்டு போய் வேலை பார்க்குறாரு. அந்த வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி இப்போ திருப்பி பிரச்சனை ஆயிருக்கு. இந்த ரெக்வஸ்ட்டை வந்து இவர் இன்ஸ்டாவில் பார்த்து வெளியில் சேரில் பார்த்துட்டு இப்போ நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. இவர் விருதுநகர் சைட்லேருந்து இப்போ அப்ரோச் வந்திருக்கு. இந்த அப்ரோச்சை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, சரி இருங்க, நீங்கள் சொல்கிறது இப்போ அவர் உண்மையிலே வீடியோ காலில் பார்த்துட்டே மாற்றுத்திறனாளி தான் இருக்கார். பட் இருந்தாலும் ஒரு வெரிஃபை பண்ணி இப்போ விருதுநகர் அண்ட் ராஜபாளையத்தில் நம்மளோட டீம் இருக்காங்க. இப்போ அவர் நேராக போய் அந்த அட்ரஸில் விசிட் பண்ணுவாங்க. இல்லை அவருக்கு தெரியாமே பார்ப்பாங்க. அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்துட்டு நமக்கு இன்டிமேட் ஆமாம் உண்மையிலே இருக்காங்க அப்படின்னு இன்டிமேட் பண்ணக்கப்புறம் இப்போ திருப்பி நான் காலில் போவேன். காலில் போயிட்டு அவங்களுக்கு இப்போ ஏன்னா எங்கேயோ இருந்து எனக்கு காசு போடுறாங்க. தற்சமே இப்போ அவங்கள 6 மாதம் ஹாஸ்பிட்டலைஸ் இருக்காங்க. திருப்பி அவர் ரெக்கவர் ஆகி வந்துடுவார் இல்லையா? இந்த 6 மாதம் அவங்களுக்கு ஃபுட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். மினிமம் அவங்களோட வேல்யூனா அப்புறம் மெடிசன்ஸ் எதாவது வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஒரு 6 மாத காலம் நம்ம அவங்கள சேவ் பண்ணிட்டா 7ஆம் மாதம் திருப்பி அவங்க தொழிலுக்கு போயிடுவாங்க. இப்போ நான் சொன்னேன் எங்கள் டோனர்ஸே வந்து சில பேர் வந்து ஒருத்தவங்களாம் குரூப்பை விட்டு வெளியே போகிறாங்க. அவங்க ஏன் போகிறாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி உதவி செய்கிறவங்களை பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு திடீர்னு போடாங்க நான் வெளியே போயிருன்னு சொல்லி போயிட்டாங்க. அதே மாதிரி குரூப்பில் என்ன பண்ணுவேன்னா 2 வீடியோ அனுப்புவேன். ஒன்று ஃபேஸ் மாஸ்கோட அனுப்புவேன், அதே வீடியோ டிட்டோ வித்தவுட் மாஸ்கில் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது தெரியணும்ல உங்களுக்கு. ஸோ சேம் வீடியோ தான், எதுவுமே நான் 2மே வந்து ஒரே டியூரேஷன் ஒரே வீடியோவாக தான் இருக்கும். அந்த ஒரிஜினல் மாஸ்க் வீடியோ எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு. அதில் சில பேர் வந்து அவங்க முகம் தெரியணுன்றதுன்னா இண்டிவிஜுவலாகவும் அனுப்பிச்சிடுவோம். மோஸ்ட்லி எங்களுடைய குரூப்புக்கு மட்டும் என்னென்னா யாரும் இந்த இதை பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிடுவேன். இதில் லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கார். அவர் திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்டில் போட்டோம்னா திடீர்னு பாண்டி அவங்களுக்கு ஒரு 5000 செஞ்சுருங்க அப்படின்னு திடீர்னு ஒரு 20000 போடுவார். திடீர்னு அவங்க போய் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அப்புறம் ராயகிரி இந்த சிவகிரின்னு சொல்லிட்டு ராஜபாளையத்துக்கிட்ட இருக்குது அண்ணாமலை வழிபாட்டு குழுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்லேருந்து முதியோர்லேருந்து எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் அடித்தோம்னா அன்னதானம் போய் உடனே சாப்பாடு கொடுக்குறது, ஆதரவற்றவங்க, பிள்ளைகளெல்லாம் கைவிடப்பட்டவங்க, பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, வெறும் பேரண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அப்புறம் திருச்சியில் கங்காரு கருணை இல்லம் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டு இருக்காரு. ஹீட் இண்டியான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மனநல காப்பவங்க. அவங்களாம் கொஞ்சம் இன்னும் இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
ஃபண்டிங் சப்போர்ட். நான் இப்போ என்னென்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருக்கேன். இப்போ இன்னும் இந்த எனக்கான சப்போர்ட் பெருசாக கிடையாது. நான் சினிமாவில் இன்னும் பெரிய லெவலில் வரேன். நான் கோடிக்கணக்காக சம்பாதிக்கும் போது இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு என்னால் எனக்கு தமிழ்நாடு முழுக்க எந்த பாயிண்ட்டில் எந்த பின் பாயிண்ட்லையும் பிளட் கொடுக்க முடியும். யாருக்கா ஒரு அவசர தேவை பிளட் கொடுக்க முடியும்னா எங்கள் டீம் இருக்குது, அவங்க போவாங்க. இங்கே இல்லையா, அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணுமா, இங்கேருந்து டோனர் அனுப்பலாம். எல்லா வசதிகளும் இருக்குது. 4 ஸ்டேட்லையும் நம்ம அழகாக பண்ண முடியும். இப்போ அதை தாண்டி இப்போ இலங்கையிலையும் வந்து நம்ம எல்லாம் செஞ்சுக்கிறது அளவுக்கு இப்போ இலங்கையிலையும் உதவும் மனிதம் ரிஜிஸ்டர் ஆகுது. ஆஸ் பர் லீகலாக இருக்கிறனால நான் எனக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஒரு சஜஷன் கொடுத்தனால அவருடைய கைடன்ஸில் இப்போ வந்து இலங்கையிலையும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்து அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருது. சம்டைம்ஸ் அவங்களால செய்ய முடியும், சம்டைம்ஸ் அதிகமாக செய்வாங்க, சம்டைம்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிறத செய்வாங்க. ஆனால் நம்மளுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு அமௌண்ட், ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படுது. அப்படிங்கும்போது நடிப்பு வட்டாரங்களில் கேட்டது உண்டாதானே? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எனக்கு சமுத்திரகன் என்ன ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டார். அப்படின்னா மாதம் அன்னதானம் பண்ணுறாரு. என்கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டார். எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன வாக்குவாதங்களுக்கு அப்புறம் டே கடா செய்யலாம் அப்படின்னாரு. அப்போ நான் கணியன்ட்ட சொன்னேன், அண்ணே நம்ம ரெகுலர் அன்னதானம் போடுறோம்னே, ஒரு அன்னதானம் மாதிரி ரெகுலராக போடுறோம், உங்கள் பேரை சொல்லி போடுறேனே. சரிடா செஞ்சிடறா அப்படிங்கிறது. சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு பேர் அன்னதானம். அப்போ வந்து எப்படின்னா எங்களுக்கு அந்த விலைவாசி ஏறினா கூட அந்த அண்ணன்ட்ட அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டோம். அப்படி ஒரு 5000 ரூபாக்குள்ளே என் தங்கச்சி தான் சமைக்கும். அதில் எடுத்து அந்த 5000 ரூபாய்க்கு வந்து நாங்கள் 100 பேருக்கு சாப்பாடு போட்டு அதில் தங்கச்சிக்கு எப்பவுமே ஒரு 300-200 ரூபா கிடைக்கும். சும்மா அது வந்து அதுவும் என் தங்கச்சியோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி என் ஒய்ஃபும் தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்புறம் எங்கள் அம்மா எல்லாருமே குடும்பமே அதில் இழுத்து போட்டு என்னடா வேறு வழி டே என்னடா வாங்க வா இறங்கி வந்து செய்வோம் அப்படின்னு. அப்போ ஃப்ளட்டு கப்பு போகிறது செய்கிறது எல்லாருமே ஒன்றிணைஞ்சு செய்கிறது தான். குடும்பமே சப்போர்ட் பண்ணுது. அதுதான் பெரிய விஷயம். குழந்தை வரைக்கும் சொல்கிறேன், என் குழந்தைங்கிட்ட கூட நான் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ என்னப்பா எங்களை கூட்டு போல ஸ்டீலாக கேட்குறோம், டே இதா போயிட்டு வந்து டிக்கெட்டு காசு வச்சுக்கிட்டு அவட சூழல் சொல்ல முடியாது. அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே அப்புறம் பார்க்குறாங்கல்ல, நான் நிறைய கவனிப்பேன். நம்ம இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு இருக்குது, நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா டக்குன்னு அவன் பிடிங்கிட்டு கொண்டு போய் அவங்க வந்தவங்க கொடுத்துருவான். சரி என் பிள்ளைக்கு விதைக்க வேண்டியதை விதைச்சிட்டேன் அப்படின்றது வந்து ஃப்ரம் குழந்தையிலேருந்து அதை செஞ்சுட்டு இருக்கான். சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லை? அதுதான் நான் எங்கப்பா எங்களுக்கு விதைச்சது இல்லை, இன்டெரக்டாக விதைச்சிட்டு போயிருக்காரு. அதுதான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னென்னா இன்னும் பணம் சம்பாதிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக செய்யலாம். அதனால் இப்போ நான் சம்பாதிக்கிறதுக்காண்டி இப்போ இருக்கப்பட்டவங்க இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இதை செய்கிறது இருந்தாலே போதும். முயற்சியே ஒரு பெரிய இன்னொன்று எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டே போக முடியல சார். நான் அப்புறம் யோசிப்பேன், இயற்கையிட்ட சொல்லிடுவேன். சில பேர் குரூப் விட்டு போவாங்க, சில பேர் குரூப்பில் ஆஃப்லைனில் இருப்பாங்க, எதை பற்றி யோசிக்கல. நான் யாரையும் போயிட்டு நீங்கள் காசு கொடுங்க ஒருத்தவங்க கன்சிஸ்டன்சி ஆஸ்திரேலியாவிலேருந்து 6000 போட்டார், திடீர்னு நிப்பாட்டிட்டாரு. அது வந்து நம்ம மாற்றுத்திறனாளி ஒருத்தவங்க வந்து அரக்கோணில் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் அவங்கக்கிட்ட சில ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. அது இப்போ உதவி பெறவங்கள்ட்டையும் வந்து அந்த நிலையை தாண்டி ஒரு இது வருதுன்னா ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வார்த்தைகளால். நான் வந்து போராடி ஒரு இதுதான் வாங்கி செய்கிறோம். அப்போ அந்த வார்த்தைகள் சொல்லும்பொழுது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வேறு யார்ட்டையாவது பார்த்துக்கோங்க, நாங்கள் என்ன அவங்க டோனர்ட்டே சொல்லிட்டேன். டோனருக்கு நம்பர் கொடுத்துட்டு இவங்களுக்கு அந்த நம்பரை கொடுத்து நீங்களே டேரெக்டாக ட்ரஸ்ட் மூலிமா வர வேணாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் அவர் திருப்பி கொஞ்ச நாள் வந்து இல்லை நான் உங்கள் மூலியமாகவே அனுப்புகிறேன்னாரு. நான் இல்லை. அப்புறம் மதுரைக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க வந்து மாற்றுத்திறனாளிகள், அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதை அனுப்பிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு இப்போ தவளை மாற்றுத்திறனாளிகள் 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேருமே தவளை மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து ஆரோக்கியமாக பிறந்திருக்காங்க. அந்த குழந்தை இப்போ 5th 4th படிக்கிறாங்க. அந்த குழந்தையுடைய வாழ்க்கைக்காக தன் 2 தாய் தகப்பனும் வந்து அந்த குழந்தைக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாற்றுத்திறனாளி அவர் நண்பர் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, இந்த சோடா கம்பெனியில் ஒர்க்கு, அந்த மாதிரி சின்ன ஒர்க்கு வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கு நம்ம ப்ரொவிஷன் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒருத்தர் கேட்டு அதை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் நேரடியாகவே நான் போய் பார்த்தது. இதெல்லாம் நான் டைரெக்டாக போய் பார்த்து விசிட் அடிச்சிடுவேன். நான் மதுரை போகிறேன்னா அவங்கள போய் ஒரு விசிட் அடிப்பேன். எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அவங்கள பார்த்துருவேன். மோஸ்ட்லி என்னால் என்ன முடியுதோ நம்ம அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கணும். திரைத்துறை சார்ந்து எப்படின்னா இப்போ ஜிவி பிரகாஷ் ஒரு டைம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு ஒரு 30,000 கிட்ட கொடுத்தாரு. அடுத்து ஃபர்தராக ட்ரை பண்ணும்போது அவங்க அதை நானே நிறைய பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ அப்படின்னா சரி ஓகே, நம்ம யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, ஏன்னா நம்ம ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் தான் போடுவோம். ஸோ அப்புறம் வந்து அருண் விஜய் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு என்னுடைய. அப்புறம் நம்ம சில கலையரசன், மைக்கேல்னு சொல்லி ஆர்டிஸ்ட், அவங்களாம் அப்பப்போ யாராவது நம்ம நடிகர்கள் இறந்துட்டா நிறைய நடிகர் குரூப் இருக்காங்க. எல்லா நடிகர்களும் அவங்களாம் முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ என்னால் ஒரு 1000 ரூபா செய்ய முடியும்னா 1000 ரூபா செய்ய முடியும், ஒருத்தர் 50,000 செய்ய முடியுமா செய்ய முடியும். பட் உதவமணியத்தில் செஞ்சுன்றது கட்டாயம் கிடையாது. கோவிட் டைமில் எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. கோவிட்டில் வந்து எல்லாமே நிறைய நாங்கள் போய் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அப்போ எல்லா நடிகரும் இவங்க நம்ம போசன் ஒய்ஃபு பிரேமன் இல்லை நிறைய நடிகர்கள் எல்லாருமே எங்கள் நடிகர் சங்க குரூப்பு எல்லாமே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்கள தொந்தரவு பண்ணுறது கிடையாது. இது வந்து நான் இப்போ என்னோடய ட்ரஸ்ட்டை பொறுத்தளவு நான் எப்படி வச்சுருக்கேன்னா இந்த உதவி தேவைன்னு தான் போடுவேன். நீங்கள் பணம் கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். உங்களாட்டி முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க, முடியலன்னா ஒன்றும். இப்போ எப்படி தெரியுங்க சபோ,
கேட்குறவங்கள விட செய்கிறவங்க இருக்காங்களே அவங்கள்ட்ட இல்லைன்ற சூழல் உருவாச்சுன்னா அது ரொம்ப ஹர்ட் ஆகும். இப்போ கேட்குறவங்க நிலை இதான் நிலை, எனக்கு கேட்டாகுன்ற கட்டாயம். செய்கிறவங்களுக்கு அப்படி இல்லையே, அவங்க ஃபீஸ் கட்டணும், அவங்க பிள்ளையை பார்க்கணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும், இதை தாண்டி ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குல்ல, அது ரொம்பவே எனக்கு அது ரொம்ப அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். ட்ரஸ்ட்டை பொறுத்தளவு ஒரு 4-5 பேர் தான் நான் வச்சுருக்கேன். நான் காசாக கேட்குறதுன்றது ஒரு 4-5 பேர் உரிமையாக. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி எமர்ஜென்சி நீ என்னை கால் பண்ணு, நான் என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன். இவர் சமைச்சார்லாம் அப்படி தான் 5000 போடுவார். திடீர்னு அந்த சுச்சுவேஷன் பொறுத்து 10,000 கூட போட்டுருவார். அதை முடிஞ்சுட்டு ஆனால் இதெல்லாம் முடிஞ்சுன்னு அப்படின்னா இன்ன வரைக்கும் எதுக்கு செஞ்ச, ஏன் செஞ்ச, நீ செய், அவ்வளோதான். அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு என்னன்னா இது பெரிய விஷயம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த காசை எடுத்து சாப்பிட்டுடும் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பேசுவாங்கல்ல, ஒருத்தர் ஷூட்டிங்கில் சும்மா தான் இருக்கான் அப்படின்னு. நம்மளை பொறுத்தளவு நான் என்னுடைய விஷன் வந்து ஒரு 5 கோடி பேரை வாழ வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கும்போது 5 ரூபா எடுக்கிறதுக்கு எப்படி எனக்கு தோணும்? ஏன்னா இந்த விஷயத்தை ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதுனால நான் இதை கேட்குறேன். எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலாக ஒன்று தேவை, அதுக்கான ஓட்டத்துலேயும் நீங்கள் இருக்கீங்க, அதுக்கான ப்ராசஸ் நிறைய வேலை பார்க்குறோம். ஃபேமிலியெலாம் சப்போர்ட், என் ஒய்ஃப் வேலை பார்க்குறா, மாதம் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா. அதெல்லாம் ஃபேமிலியை பொறுத்தளவு நம்ம டிஸ்டர்ப் ஆகிக்கல. அதனால தான் வெளியே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது அது தொடர்ச்சியாக படங்கள் வருஷலாக வந்துக்கிட்டே இருக்குது. அதிக படங்கள் பண்ணும்போது ஒரு அளவுக்கு கையில் காசு இருக்கும். இல்லைனா இந்த ட்ரஸ்ட்லேருந்து வர அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிற நீங்கள் சொன்ன ஒரு கமெண்ட் இருக்குல்ல, ஆஸ் பர் ரூல் எல்லாரும் மக்களே தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் பர் இந்தியன் கவர்மெண்ட் ரூல் படி 15% வந்து ட்ரஸ்ட்டு அவங்க எடுத்துக்கலாம், அவங்களுடைய செலவுகளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 100 ரூபா வருதுன்னா 15 ரூபா ஆஸ் பர் லீகலாக எடுத்துக்கலாம். இதுதான் ரூல். இதில் சில பேர் வந்து அந்த விஷயங்களை செஞ்ச மாதிரி காமிச்சு எடுக்கிறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. உதவி செய்கிற நீ போய் உன்னுடைய நேரத்தை கொடுப்பியா? நான் சரியாக இருக்கேன்னா, என்னுடைய டாக்குமெண்டேஷன் கரெக்டாக எனக்கு மனசாட்சிக்கு தெரியும், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தான் ஒன்று திரச்சி வச்சிருக்கேன் நான். அப்படி வேலை செய்கிறவங்க இந்த பக்கம் இந்த நார்த் மெட்ராஸ் போனீங்கன்னா டெய்லி 300-600 பேருக்கு வந்து உணவு போட்டுட்டு இருக்காங்க ஒரு டீமு, எமிமா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் ட்ரஸ்ட்டுக்காக எப்பயுமே பேசுறது கிடையாது. என் ட்ரஸ்ட்டு வந்து நிறைய உள்ளங்கள் இருக்காங்க, எல்லாம் ஒன்று தெரிஞ்சு வாங்க செய்கிறது. இங்கே எப்படி ஒன்று இருக்குல்ல, நீ நேரத்தை கொடுப்பியா? நீ பேசுற கமெண்ட் போடுறதுக்கு ஒரு நேரம் கொடுக்குறல, நான் கொடுக்கறதுக்காவது ஒரு நேரம். செயலில் ஒருத்தன் சொல்கிறான், இந்த இதுலேயே இப்போ இலங்கையில் போட்டிருக்கும் போது ஒருத்தன் கமெண்ட் அடிச்சிருக்கான், உங்கள் கூவத்திலே நாரி போயிருக்கு, அதை போய் பாருன்னு ஒருத்தன் போட்டிருக்கான். அவனுக்கு தனியாக மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன், ஐயா நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும், இன்னொருத்தனுடைய வேலையை பார்த்து அதுக்கு கமெண்ட் கூட போடாதீங்க, அதுக்கெல்லாம் தகுதியற்றவன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். இது வந்து எதுக்கு என்ன ஹர்ட் ஆச்சுன்னா, எல்லா ஊர்லேயும் பிரச்சனை இருக்குது. எனக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதானே நான் செய்ய முடியும். இதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் நான் ஜட்ஜு கிட்ட கேட்டேன். ஒருவேளை இப்போ ஒன்றும் இல்லை, ஜட்ஜு கேட்டார், நான் இங்கே காலேஜில் கேட்டேன், இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நடந்திருக்காது. கடைசி நிமிஷம் முயற்சி அடிக்கிறோம், போகிறோம். அந்த சிலையாகிற வரைக்கும் எத்தனை வாட்டி அடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தானே ஒரு சிலையை சிற்பத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமோ, ஒவ்வொரு விஷயமே அந்த சிற்பி மாதிரி தான் நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். சோம்பேத்தனை யோசிச்சு பாருங்க, இது ஓகே, இதுக்கு மேலே செய்ய வேணாம் சார், அது முடியாது சார், நடக்காதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு 2 நிமிஷம் தானே ஆகும். அதையும் இழுத்து பிடிச்சி போகிறோம் அப்படின்னா, எனக்கு இப்பயே வருத்தம் என்னன்னா, 20 சீட்டு கிடச்சி நான் 4 பிள்ளை தான் கூட்டு வந்திருக்கேன். அதுவே எனக்கு பெரிய வருத்தம். 20 பேரை கூட்டு வந்து அடுத்து ஒரு ஏம் வச்சுருக்கேன், ஒரு ஃப்ளைட்டே பிடிச்சி தூக்கிட்டு வரணும். அப்போல்லாம் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வாங்க, ஒரு மொத்த பிள்ளைகளை எல்லாத்துக்கும் மாஸ்க்கை கட்டி விட்டு இலங்கையிலேருந்து மொத்த பிள்ளைகளும் கூட்டு படிக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செஞ்சிருவோம். அடுத்த இனிஷியேட்டிவ் தான். இப்போ 10 இந்தியாவில் இருக்கக்கூடிய, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜில், பெங்களூர் இருக்க எந்த காலேஜ் இன்டர்வியூ பார்த்துட்டு காலேஜஸ் நமக்கு கூப்பிட்றாங்களோ அந்த காலேஜில் அவங்க எல்லாருமே 20 சீட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை நெப்பிடுவேன்ல. ஆமாம், அவ்வளோதான். சந்தோஷமா இருக்கும். இமிகிரேஷன் ஆஃபீஸர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஹை கமிஷன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் ஒன்றிணைச்சு பயங்கரப்பட்ட டூல் கிளப்பி கூட்டு வந்துருவேன். கண்டிப்பா. அடுத்து நம்மளால ஒரு 400 பேர் படிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபிளைட்ல எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும்னு, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இப்போ நான் ஏன் இந்த கேள்வியெல்லாம் முன்னெடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ சமீப காலங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க, நியூஸாகவும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலா மீது வைக்கக்கூடிய சர்ச்சை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கான சப்போர்ட்டிவும் ஒரு விதத்துல அவர் ஏதோ ஒன்று பண்றாருன்னா மக்களுக்கு பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த மக்கள் சைட்லேருந்து ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் சர்ச்சைகளும் சுற்றி வந்துகிட்டே இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பாலா வந்து அவர் இண்டிவிஜுவலாக சம்பாதிக்காரு, இண்டிவிஜுவலாக. அதில் எனக்கு பாலா வந்து எப்படின்னா, நாங்கள் அமுதவாணன் நான்லாம் கச்சேரி கொடுத்துட்டு இருக்கும்போது பாலா வந்து கூட வருவான், தம்பி அசிஸ்டண்டாக வருவான். அமுது வந்து என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அமுதவாணன் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அவங்க கூட தான் இருக்கான் பாலா. நான் இப்போ வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே வந்து நான் கச்சேரிகள் பண்ணிகிட்ருப்போம், ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணுவேன். அதில் ஃபுல்லாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கனால நிறைய சம்பாதிப்பேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்குமே கொடுப்போம். ராமரண்ணே, அமுது எல்லாமே எல்லா டீமாக வருவாங்க. ஸோ அந்த டைமில் பாலா வந்துட்டு இருந்தது உண்டு. அன்னையிலேருந்து அவன் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் உயர்ந்து வந்திருக்கான், தன்னை அடையாளப்படுத்தி. இப்போ ஒரு படம் வந்திருக்கான், அவன் ஒரு செயல்பாட்டெல்லாம் காட்டிக்கிறான், எல்லாமே ஓகே. அவன் ஒரு இண்டிவிஜுவல். அவன் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னதுன்னா, நான் செய்கிறேன், நான் என் பணத்தை தான் செய்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி அமுதவாணன் என்கிட்ட மாட்டினான். மச்சான் நான் மட்டும் தான் செய்கிறேன்னு சொல்கிறேன், ஓகே. அப்புறம் லாரன்ஸ் அண்ணன் கொடுத்தம்போது மட்டும் காசு வாங்கியிருக்கீங்க, அப்போ மற்ற வேலை கொடுத்தா காசு வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். உடனே ஆமாம் மச்சான் கரெக்டு தான், நான் வந்துட்டு சொல்கிறேன், இல்லைடா அது வந்து அவன் செய்கிறது செய்யட்டும், பாலா செய்கிறது பற்றி பிரச்சனை இல்லை.
லாரன்ஸ் என்ன செய்கிற மாதிரி பல பேர் உதவி செய்யறதுக்கு. இப்போ நான் பாலாட்டே ஒரு வாட்டி பேசினேன், ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன் ஒரு வாட்டி. தம்பி நீ வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணு, நீ உனக்கு இன்றைக்கி இருக்கிற புகழுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்துக்கு இன்னும் நிறைய கோடீஸ்வரங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னும் நீ நிறைய பேருக்கு செய்யலாம்டா தம்பி அப்படின்னு. ஆனால் இல்லை நான் சம்பாரிச்சு போயிட்டு இருக்கேன், போய் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னா, சரி ஒன் டிசிஷன் அது பார்த்துக்கிட்டா தம்பினேன். இப்போ இடைப்பட்ட இன்டர்வியூவில் அந்த படம் பார்க்கணும்னு நினச்சேன், இன்னும் படம் பார்க்க முடியல, இந்த வேலையில் இருந்தனால இன்னும் ரோமான வீட்டுக்கு போக முடியல, இன்னும் எல்லாமே இன்னும் ப்ராசஸ் முடியல. ஸோ இப்போ அந்த காந்தி கண்ணாடி அவன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூஸில் நான் பார்க்குறது, அவன் நினைக்கிறது எல்லாருமே அன்பு செலுத்துகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. என்னென்னா, நான் வந்து என்னுடைய பணத்தை தான் நான் செய்கிறேன், என் காசு தான் நான் செய்கிறேன் அப்படின்ற ஸ்ட்ராங்காக நீ செய்கிறா தம்பி, நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ண போதில்லை. அதுக்காக ட்ரஸ்ட் அமைச்ச ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்கள வந்து நான் ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கலன்னு வார்த்தை விட்றான். ஐயோ நான் ட்ரஸ்ட்டெலாம் வச்சு பண்ணலை அப்படின்னு. ட்ரஸ்ட்டு வந்து அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அது நம்ம செய்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, பாலா செய்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதுக்கு மேலே செய்கிறவங்க இருக்காங்க. ஒருத்தர் நெசவாளருக்குலாம் காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் செஞ்சுருக்காரு, 1000 குடும்பத்துக்கு செஞ்சுருக்காரு. அந்த நெசவாள தொழில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நெசவாள தொழில் அழிஞ்சு போய் அவங்க வந்து இனிஷியேட் எடுத்து அவங்க நெசவாளர்களுக்கு திருப்பி வந்து இது தொழில் பண்ண விட்டு அதில் வர அந்த சேலைகள் இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் ரொம்ப கம்மி விலையில் அவங்கள திருப்பி ரீபாண்ட் பண்ணி உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி செஞ்சவங்க இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பிரதர். அதாவது நம்ம போய் பார்க்கும்போது இவங்க இவ்வளோ செஞ்சுருக்காங்களா அப்படின்னு இருக்கும். கற்பவரிச்ச மரக்கட்டைலாம் அப்படி தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலு, அப்புறம் ஆடு வாங்கி கொடுக்குறது, மாடு வாங்கி கொடுக்குறது, வில்லேஜஸ் கான்செப்ட் பண்ண அவர் நீங்கள் யூடியூப்ல இருந்தால் கூட அதை போய் பாருங்கள். கிட்ட நெருங்க முடியாது, நம்ம அவ்வளோ தூரம் பண்ணியிருப்பாரு. எல்லாரும் ஒன்றிச்சு. இப்போ நம்ம எதாவது கூப்பிட்டோன்னா ஒரு காலில் உடனே வருவாங்க எல்லாருமே. வந்துடும், நாளைக்கு வந்துடும். நான் அதே மாதிரி அவங்க கூட போய் நிற்கிறது, காசு பண்ணலாம் எதிர்மாட்டேன். நம்ம என்ன செய்றீங்க வரீங்க, நான் இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை சார், நான் வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை வாங்க நிற்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போய் நின்றுவோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ட்ரஸ்ட்டுன்றது வந்து பாலா அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கவலை இருந்தது தம்பி. அப்புறம் நான் இன்னும் அவனை சந்திக்கலை, அமுதில் மட்டும் சொன்னேன், மச்சான் அப்படி சொல்லக்கூடாது மச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா, ஏன்னா நிறைய பேர் ட்ரஸ்ட்டை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகள் இப்போ நான் ட்ரஸ்ட்டு பண்ணல, வேறு எதுவும் நான் காசு வாங்கலை. காசு வாங்குறது என்ன தப்பு? நான் 10 பேர்ட்ட வாங்கி கொடுக்குறேன், என்கிட்ட இல்லை. நீங்கள் என் பாக்கெட்டில் அக்கௌண்ட் ஆனால் காட்டுறேன், போகும்போது காட்டுறேன் பாருங்கள், என்ன இருக்கோ அதான். இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ்க்கு ஒருத்தர் 10,000 கொடுக்குறேன்னா வாங்கி செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அதில் என்ன எனக்கு கௌரவ குறைச்சல்? இப்போ என்கிட்ட இருக்கும்போது நான் செய்கிறேங்க, என்கிட்ட இல்லாத போது இன்னொருத்தர் வாங்கி தானே செய்ய முடியும் இல்லையா? கப்சிப். ஸோ அது மட்டும் தான் தம்பிகிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இதனூடாக அவனுக்கு இது ஒரு பலமாக இருக்கும். பாலா வந்து செய்கிறது அவனுக்கு சொந்த பணம், செய்யட்டும், அதை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சொல்கிற, அவன் சம்பாதிக்கிற, எனக்கு தெரியும். அவனை ப்ரோக்ராம்க்குலாம் நான் கேட்பேன், தம்பி இந்த நாக்கடைக்கு கூப்பிட்றாங்கடா, போறியாடா தம்பின்னு கேட்கும்போது எவ்வளோ வாங்குறானே, பேசுகிறானே, ஓகேண்ணே அப்படின்னா மினிமம் ஒரு 2 லட்ச ரூபா அவன் சம்பாதிக்கிறான். இன்வைட் போகிறேன்னா அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. அப்போ கொடுக்குறவங்க என்ன யோசிப்பாங்க, பாலா தம்பி நல்லது செய்கிறாங்க, தம்பி நீங்கள் 2 லட்ச ரூபாயா, நான் 50,000 கொடுப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. சார் உங்களுக்கு 1,50,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா நீங்கள் போய் 4 பேருக்கு செய்வீங்கன்றது தான் மனசு வரும். அதை வாங்கி செய்ய வேண்டியதான். அப்படி வாங்கி அவன் செஞ்சுட்டு தானே இருக்கான். அவன் செகண்ட் ஹேண்ட்ஸில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு என்ன, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்களே, அதை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணணும்? நீ வாங்கி கொடுத்தியா? வாங்கி கொடுக்கல. ஒரு ஊரில் போய் தண்ணி அந்த மலையத்துக்கே செஞ்சான். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். செய்ததை வந்து குறை சொல்கிறதுன்றது பேசுகிறான், 1000 பேசுவான். தம்பி பாலா, நீ முன்னேறி போயிட்டே இருறா, யாரையும் காதில் வச்சுக்காத. ஆனால் பேசும்போது மற்றவங்கள இழிவுபடுத்தாமல் நீ அந்த விஷயத்தை நீ செய், அதை ஏற்றுக்கொள்கிறேன். மற்ற சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கடா தம்பி, அவங்கள நான் என்னைய எய்ம் பண்ணி சொல்லடா தம்பி, நான் வந்து மற்றவங்கள சொல்கிறேன் தம்பி, மற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது, அவங்களெல்லாம் வந்து தயவு செய்து கஷ்டப்படுத்திடாத. உன்னுடைய வார்த்தைகளால் உனக்கு இன்றைக்கி மீடியான்ற ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது, எனக்கு பிளாக் பாண்டிக்கு ஒரு மீடியான்ற ஃபெமிலியாரிட்டி இருக்குது. ஆனால் இது இல்லாமல் செய்கிறவங்க, அர்ப்பணிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நாம் தான் செய்கிறோம் அப்படின்றது வந்து அந்த விஷயங்களை நீ தாராளமாக செய், இன்னும் செய், இன்னும் கோடி சம்பாரி, இன்னும் பெரிய பேர் போட, இன்னும் வந்து ரஜினிகாந்த் சார் மாதிரி, விஜய் சார் மாதிரி எல்லாம் பெரிய ஆளா வாடா பாலா, நீ வரணும்டா தம்பி. இந்த மாதிரி மனம் உள்ளவன் எத்தனை பேராக இருப்பான், செய்யணும்னு நினைக்கிறவன் செய்டா தம்பி. இன்னும் உங்க கூட இன்னும் பசங்க இருக்கானுங்களா, அவங்களும் சேர்த்து செய்வி. நம்ம வந்து இந்த உலகத்தில் தப்பான விஷயத்தை விதைக்கலையே, நல்லது தானே விதைக்கிறோம். நீ ஜெயிச்சு வாடா தம்பி, இன்னும் பெருசாக செய்டா. அண்ணனும் கூட இருப்பேன், இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க.